திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகத்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வல் தொண்டர் பதம் போற்றி உழிமல்லி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நால்வர் பொத்தாள்களையும் வணங்கி இன்று நமக்கு அருளி செய்திருக்கும் திருப்பதிகம் முதலாம் திருமுறை 21வது பதிகம். இதனை உய்த்துணர குருவருளும் திருவருளும் கூடியுள்ளது. நால்வர் புற்றாள்களையும் வணங்கி இதனை தொடங்குகின்றேன். அப்பர் அருள்நெறி மன்றத்தில் இணைந்து இதனை உய்த்துணர காத்திருக்கும் அன்பர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என் தாழ்பணிந்து என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பதிகத்துக்குள் செல்லலாம். தலம் திருச்சிவபுரம். இத்தலமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. சாக்கோட்டையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலமானது திருமால் பன்றி வடிவில் பெருமானை வழிபட்ட தலமாகும். இத்தலத்தில் ஞானசம்பந்தர் பெருமான் வந்தருளிய போது அவர் பூமிக்கு அடியில் லிங்கம் இருப்பதை உணர்ந்து அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டு வணங்கியதாக ஐதீகம் உள்ளது. இப்பாடலை அவர் ஊருக்கு வெளியே நின்று பாடியதாகவும் அந்த இடம் சுவாமிகள் துறை என்று அழைக்கப்படுகிறது. அப்பர் பெருமானும் இத்தலத்தில் பாடல்கள் பாடியுள்ளார். ஞானசம்பந்தர் பெருமானும் இந்த தலத்தில் பதிகங்கள் அருளி செய்துள்ளார். இது இப்பொழுது நாம் உய்த்துணர போகும் திருப்பதிகம் நட்டபாடை பண்ணில் அமைந்துள்ளது. இப்பாடலை நாம் இப்போது பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். புவம் வழி கண்ணல் பூனல் புவி கலை உரைமறை தீரே குணம் அமர் நேரி திவமலி தரு சுரர் முதலியர் திகழ் தரும் உயிரவை அவைதம பவமலி தொழிலது நினைவோடு பதுமனன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநிலனில் நிலை பெறுவரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பெருமான் பதுமனன் மலரது மருவிய சிவனது, பதுமனன் மலரது தாமரை மலரில், நல்ல தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் நினைவோடு சிருஷ்டி தொழிலை செய்கிறான். எந்த நினைவோடு சிருஷ்டி தொழிலை செய்கிறான் என்றால் சிவபெருமானின் நினைவோடு சிருஷ்டி தொழிலை செய்கிறான். எனவே அவனுடைய நினைவில் நின்று இந்த தொழிலினை நடத்துபவர் நம் பெருமான் சிவபெருமான். இப்பெருமான் எப்படிப்பட்டவர்? விண், காற்று, தீ, நீர், மண் ஆகிய 50 பூதங்களையும் எண்ணன் கலைகளை உரைத்தருளும் வேதங்களையும் முக்குணங்களையும்
விரும்பத்தக்க மார்க்கங்களையும் வானுலகில் வாழும் தேவர்கள் முதலியவர்களாய் விளங்கும் எல்லா உயிர்களையும் படைக்கின்றான் பிரம்மன். ஆனால் அவனது நினைவில் இருப்பவர் சிவபெருமானே ஆவார். இவ்வாறு படைப்பு தொழிலை புரியும் பிரமனது நினைவில் நின்று படைப்பு தொழிலை புரியும் நமது சிவபெருமான் உரையும் சிவபுர தலத்தை நினைப்பவர் வளமையான உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்று அருளி செய்துள்ளார் ஞானசம்பந்தர் பெருமான். இப்பதிகத்தில் ஒவ்வொரு பதிகத்திலுமே ஒவ்வொரு பாடலிலும் அவர் அதனுடைய பலனை குறிப்பிடுகிறார். இந்த பதிகத்தின் இறுதியில் திருக்கடைக்காப்பு என்று ஒரு பலன் கூறுவார். ஆனால் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் சிவபுர தலத்தை நினைப்பவர்க்கு என்ன பலன் என்று ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுவது இப்பதிகத்தின் சிறப்பாகும். இந்த பாடலில் வளமையான இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வர் என்கிறார். சிவபெருமானுடைய சிவபுர தலத்திற்கு செல்ல கூட சொல்லவில்லை. சிவபெருமானுடைய சிவபுர தலத்தை நினைப்பவரே வளமையான இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வர் என்கிறார் என்று அருளி செய்துள்ளார் ஞானசம்பந்தர் பெருமான். இத்தகைய திருவுருவத்தை பிரமன் தியானிக்கிறான். தியானித்தலால் அவனுக்கு சிருஷ்டி கைவரப்பெறுகிறது என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. இறைவனே சிருஷ்டி தொழில் இடையராது நடத்த திருவுள்ளம் கொள்கின்றார். எனவே பிரமனுடைய நினைவில் அவர் அருளி செய்கிறார் சிருஷ்டி தொழிலை என்று இப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் பாடல். மலை பல வளர்த்தரு புவியிடை மறை தரு வழி மலி மனிதர்கள் நிலைமலி சூரர் முதல் உலகுகள் நிலை பெரு வகை நினை ஒடுமிகும் அலைக்கடல் நடுவரி துயிலமர் அரியுருவியல் பரன் உரைப்பதி சிலை மலி மதில் சிவபுரம் நினைபவ திருமகளோடு திகழ்வரே. இரண்டாம் பாடலிலும் சிவபெருமான் அடுத்ததாக யாருடைய மனதில் நிற்கிறார், யாருடைய நினைவில் நிற்கிறார் என்றால் திருமாலுடைய நினைவில் நின்று துயில் அமர் அரியுரு வியல் பரன் உரைப்பதி. திருப்பார்கடலின் நடுவில் அரிதுயில் அமர்ந்துள்ள திருமாலின் நினைவில் நின்று காத்தல் தொழிலை செய்தருள்கிறார் சிவபெருமான். மலைகள் பல வளரும் இம்மண்ணுலகில் உலகு நிலைப்பதற்கு மலை இன்றியமையாமை. இந்த உலகு நிலை பெற்று வாழ வேண்டும் என்றால் மலைகள் இன்றியமையாமை. மலை பல வளர் தரு புவி என புவியை விசேஷமாக கூறுகிறார். இவ்வுலகில் வேத விதிகளின்படி நடக்கும் மிகுதியான மக்கள், விண்ணில் நிலை பேருடையவராய் வாழும் தேவர்கள் ஆகியோரும் மற்றுமுள்ள உலக உயிர்களும் நிலை பெற்று வாழ்வதற்குரிய காத்தல் தொழில். காத்தல் தொழில் செய்பவர் திருப்பார்கடல் நடுவில் அரிதுயல் அமர்ந்துள்ள திருமால். அவருடைய நினைவில் நின்று காத்தல் தொழிலை செய்தருளும் சிவபெருமான் அவர் உரையும் பதி. மதில் சிவபுர நினைபவர். சிலை மலி மதில், கற்களால் கட்டப்பட்ட மதில்கள் சூழ்ந்த சிவபுரம். இந்த சிவபுரத்தை நினைப்பவர் திருமகளோடு திகழ்வர், செல்வச் செழிப்போடு வாழ்வர் என்று அருளி செய்துள்ளார் நம் ஞானசம்பந்தர் பெருமான். காத்தல் தொழிலை செய்பவர் திருமால் என்று நாம் கூறுகிறோம். இருந்தாலும் அந்த காத்தல் தொழில் செய்யும்
திருமாலின் நினைவில் நின்று அத்தொழிலை செய்பவர் பெருமானே, சிவபெருமானே என்று இந்த பாடலில் ஞானசம்பந்தர் அருளி செய்துள்ளார். அப்பேற்பட்ட சிவபெருமானை சிவபுரத்தில் இருக்கிறார். அவரை நாம் நினைத்தால் நாம் செல்வச் செழிப்போடு வாழலாம். திருமகளோடு திகழ்வர் என்கிறார். திருமகளோடு திகழ்வரே என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம். மூன்றாம் பாடல். பழுதில கடல் புடை தழுவிய படி முதலிய உலகுகள் மலி குழுவிய சூரர் பிறர் மனிதர்கள் குலமலி தரும் உயிர் அவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதலுருவியல் பரன்முறைப்பதி செழுமணியணி சிவபுரநகர் தொழுமவர் புகழ் மிகும் உலகிலே. அடுத்ததாக ருத்திரன். ருத்திரன் அழிக்கும் ருத்திரன். அவனுடைய நினைவில் இருந்து அழித்தலை செய்தருளும் சிவபெருமான் உரையும் பதி என்கிறார். பழுதில கடல் புடை தழுவிய, பழுதுபடாத கடலால் சூழப்பட்ட நிலவுலகம் முதலிய எல்லா உலகங்களையும் அவ்வுலகங்களில் நிறைவுடன் குழுமி வாழும் தேவர்கள், நரகர்கள் மற்றும் மனிதர்கள் ஏனையோர் ஆகிய அனைத்து உயிர்களையும் அழிக்கும் வகையான நினைவோடு உருத்திரனின் நினைவில் நின்று அழித்தல் தொழிலை செய்தருளும் சிவபெருமான் வரையும் பதி என்கிறார். இவ்வுலகமானது கடலால் சூழப்பட்ட நிலவுலகம், பழுதுபடாத நிலவுலகம். உலகில் இருப்பவர்கள் யார்? தேவர்கள், நரகர்கள், மனிதர்கள் ஆகிய ஏனையோர் ஆகிய அனைத்து உயிர்களையும் அழிப்பவரும் ருத்திரரே. உருத்திரருடைய நினைவில் நிற்பவர் நாம் சிவபெருமான். அவர் இந்த சிவபுரம் தலத்தில் உரையும் பதியாக உள்ளார். இந்த சிவபுரம் எவ்வாறு உள்ளது? செழுமையான மணிகள் அழகு செய்யும் சிவபுர நகராக உள்ளது. செழுமையான மணிகள் இங்கு ஆடுகின்றதாம். செழுமணி அணி சிவபுர நகர் என்கிறார். செழுமையான மணிகள் அழகு செய்யும் சிவபுர நகரை தொழுவோர் புகழ் உலகில் மிகும் புகழோடு வாழ்வர் என்கிறார் திருஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். நரைமலி தரும் மலரொடு முகை நகுமலர் புகை மிகு வளரொளி நிறை புனல் கொடுதனை நினைவோடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில பதமனை தர அருள் குணமுடையுரை உரை வனபதி சிறை புனல் அமர் சிவபுரமது நினைபவர் செய்ய மகள் தலைவரே. திருச்சிற்றம்பலம். ஜெயமகள் தலைவராவர், நமக்கு வெற்றியே உண்டாகும் என்கிறார். ஜெயமகளோட தலைவராவர். எப்பொழுது என்றால் அடியவருடைய நினைவில் இருக்கும் சிவபெருமான். தன்னை நாள்தோறும் நினைவோடு வழிபடும் அடியவர். எப்படி வழிபடுகின்றார்கள் அடியவர்கள்? நரைமலி தரும் மலரோடு முகை நகுமலர் புகைமிகு வளரொளி மனம் மிகுந்த சந்தனம், அரும்புகள், இதழ் விரிந்த மலர்கள், குங்கிலியம், சீதாரி முதலிய தூபம், ஒளிவளர் தீபங்கள், நிறைந்த நீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம், நீராட்டியும் மலர் சூட்டியும் ஒளி காட்டியும் வழிபடுவோம் இல்லையா? அடியவர்கள் வழிபடுவர். எப்படி வழிபடுவர்? நாள்தோறும் வழிபடுபவர். நாள்தோறும் எப்படி வழிபடுகின்றார்கள்? சந்தனம்,
மலர் மொட்டுகள், மலர்ந்த மலர்கள் இவற்றையெல்லாம் இட்டு தூப தீபங்கள் காட்டி அபிஷேகம் முதலியவை செய்து ஒளி காட்டி வழிபடும் அடியவர்களுடைய நினைவில், அவருடைய நினைவில் நிற்பவர் சிவபெருமான். குறைவிலா நிறைவான சாமீபம் முதலான முத்திகளை அடைய அருள் செய்யும் குணமுடைய இறைவன். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? குறைவில்லாத முத்திகளை அருள் செய்கிறார் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான், அடியவர்களுடைய நினைவில் உரையும் சிவபெருமான், அவர்களுக்கு சாமீபம் முதலான முத்திகளை கொடுக்கும் சிவபெருமான் உரையும் பதி சிவபுரம். அப்பேற்பட்ட பதி எவ்வாறு உள்ளது என்றால், சிறைப்புனல் அமர் நீர்நிலைகள் பலவற்றாலும் வளம் நிரம்பி விளங்கும் சிவபுரமாகும். சிவபுரத்தை நினைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார். ஜெயமகள் தலைவர் ஆவர். ஜெயமகள், ஜெயமகள் என்றால் வெற்றி தருபவள். வெற்றி தருபவளுக்கே தலைவராக வாழலாம். வெற்றி நமக்கு நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துகிறார் திருஞான சம்பந்தர். அபிஷேக ஆராதனை பொருள்களோடு நியதியாக வழிபடும் அடியார்களுக்கு குறைவில்லா பதத்தை கொடுக்கும் மகேஸ்வரன் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நாம் எப்படி வழிபட்டால் நமக்கு மகேஸ்வரன் அருள் செய்கிறான் என்றால், அபிஷேக ஆராதனை செய்து நியதியாக தூப தீபம் காட்டி நாள்தோறும் காட்டும் அடியவர்களுக்கு அவன் என்ன கொடுக்கிறான்? குறைவில்லா அவனுடைய பதத்தையே அருளுகிறான். அப்பேற்பட்ட பதத்தை அருளுபவன் மகேஸ்வரன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். சினமலியரு பகை மிகு பொறி சிதை தருவகை வழி நிறுவிய மனநுணர்வோடு மலர் மிசையெழு தருபொருணிய தமோ உணர்பவர் தனதெழிலுருவது கொடுவடை தகுபரனுரைவது நகர் மதில் கனமருபிய சிவபுரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் சிவபுரத்தை நினைப்பவர் கலைமகள் தன் அருளை தர வாழ்வர். செய்யமகள், கலைமகள், திருமகள் மூவரையும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிகத்தில். கலைமகள் தன் அருளை தர வாழ்வர். அவர் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எனப்படும் 6 பகைகளை வென்று மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளையும் அடக்கும் வகையில் காற்றையும் நிறுத்தி விடுத்தும் செய்யப்படும் பிராணாயாமத்தை புரிந்தும் தியானித்தலால் உள்ளத்தில் தோன்றியருந்தும் ஒளிப்பொருளாகிய சிவபெருமானை நாள்தோறும் உணர்பவராகிய யோகியர்களுக்கு, யோகிகள் எப்படி இருப்பார்கள் என்று கூறுகிறார். யோகிகள் 6 பகைகளையும் வென்று 5 பொறிகளையும் அடக்குபவர். 6 பகைகள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எனப்படும் 6 பகைகளை வென்று 5 பொறிகளை அடக்கும் காற்றை நிறுத்தி பிராணாயாமம் செய்கின்றனர். தியானித்தலால் அவர்கள் பெருமானை தியானிப்பவர் உள்ளத்தில் தோன்றியருளும் ஒரு பொருளாகிய அப்பேற்பட்ட யோகிகளோட உள்ளத்தில் சிவபெருமான் எழிலுருவாக தன்னுடைய ரூபத்தை தந்தருளுகிறாராம். அப்பேற்பட்ட சிவபெருமான் உறைந்தருளும் நகர் என்று சிவபுரத்தை கூறுகிறார். யோகியர்கள் எப்படிப்பட்டவர் என்றும் இந்த பாடலில் குறிப்பிட்டு அந்த யோகியருடைய உள்ளத்தில் தன்னுடைய சாரூபத்தை ஒளி பிழம்பாக காட்டி அருளும் சிவபெருமான் என்று சிவபெருமானை குறிப்பிட்டு அப்பேற்பட்ட சிவபெருமான் இந்த பதியில் உறைந்து அருளியுள்ளார். இந்த பதியானது எப்படி உள்ளது? மேகம் தவழும் மதில்கள் சூழ்ந்த சிவபுரம்.
மேகம் தவழும் மதில்கள் என்றால் மதில்கள் மேகத்தை தொடும் அளவு மிகவும் உயர்ந்து உள்ளனவாம். அப்பேற்பட்ட வளமுடைய சிவபுரம். இத்தகைய சிவபுரத்தில் உறையும் சிவபெருமான் யோகிகளின் உள்ளத்தில் தன்னுடைய அழகிய ரூபத்தை காண்பித்து ஒளி பிழம்பாக விளங்குகிறார். அப்பேற்பட்ட சிவபுரத்தை நாம் நினைத்தாலே, அதனை நினைபவர் என்று கூறியுள்ளார். அதனை நினைபவர் கலைமகள் தன் அருளை தர வாழ்வர். கலைமகள் சரஸ்வதி, சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் என்று ஞானசம்பந்தர் அருளி செய்துள்ளார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 6ஆம் பாடல். சுருதிகள் பல நல்ல முதல் கலை துகளறு வகை பயில் ஒடுமிகு உருவியலுலகவை புகழ்தர வழியொழுகும் மேயுரு பொறியொழி அறுதவ முயல்பவ தனதடி அடைவகை நினையரம் நுரைப்பதி திருவருள் சிவபுர நினைபவர் திகழ் குலனில் நீடை நிகழுமே. திருச்சிற்றம்பலம். சுருதிகள் பலநல முதல் கலை. வேதங்களையும் பலவாகிய நன்மைகளையும் தரும் தலைமையான கலைகளையும் குற்றமற பயின்று உலகியலில் பழி பாவங்களுக்கு அஞ்சி தூய ஒழுக்க சீலராய் உலகம் புகழ விளங்கி உடலின் கண் உள்ள பொறிகள் வழி ஒழுகாது அரிய தவத்தை மேற்கொண்ட அடியவர்கள். இதற்கு முன்பாடலில் யோகியர் என்று கூறியுள்ளார். அதற்கு முன்பாடலில் அடியவர்கள் என்று தினமும் ஆராதனை செய்யும் அடியவர்களை குறிப்பிட்டுள்ளார். இப்பாடலில் அடியவர்களுடைய அடுத்த நிலை வேதங்களையும் பலவாகிய நன்மைகளையும் தரும் தலைமையான கலைகளையும் குற்றமற பயின்று வேதங்களை பயின்று ஓதுபவர்கள். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? தூய ஒழுக்க சீலராய் உலகம் புகழ் விளங்கி ஐம்பொறிகளின் வழி செல்லாது அரிய தவத்தை மேற்கொண்ட அடியவர்கள். தன் திருவடிகளை அடையும் வகை சங்கற்பிக்கும் சிவபெருமான். அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு தன் திருவடிகளை காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் பதி. பொறியொழி அறுதவம் முயல்பவர். பொறி ஒளி, பொறி ஒளி என்றால் தன்னுடைய ஐம்புலன்கள் அந்த பொறி, அந்த பொறிகளை ஒழித்து அறுதவம் முயல்பவர். தன் அடி அடை வகை, அவர்களுக்கு தன் அடியினை அடையும் வகைக்கு அருள் செய்கிறார். தன்னுடைய அடியை அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு அடையும்படி அவர் காண்பிக்கிறார், அடையும்படி வழி செய்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் பதி. திருவருள் தேங்கிய சிவபுரமாகும். திருவருள் சிவபுர நினைபவர் என்கிறார். திருவருள் நிறைந்து விளங்குகின்றதாம், அப்படியே வழிகின்றதாம் திருவருள் சிவபுரத்துல. அப்பேற்பட்ட சிவபுரத்தை நினைபவர் விளக்கமான குலம் உலகிடை நின்று நிகழும் திகழ் குலநிலை நிகழுமே. குலம் விளங்க வாழ்வர். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து குலம் விளங்க நாம் வாழலாம். எப்போ? திரு சிவபுரத்தை நினைத்தால். அப்பேற்பட்ட சிவபுரம், எப்பேற்பட்ட சிவபுரம்? பெருமான் தன்னுடைய அடிகளை அடியவர்களுக்கு காண்பிக்கின்றார், அடியவர்களுக்கு அருளும் வகை செய்கிறார். எப்பேற்பட்ட அடியவர்கள்? இந்த அடியவர்கள் வேதங்களை ஓதுபவர்கள், பல கலைகளை கற்று உணர்ந்தவர்கள், மேலும் ஐம்பொறிகளின் வழி ஒழுகாத ஒழுக்க சீலர்கள். ஐம்பொறிகள் என்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இவைகளின் வழி நாம் சென்றோமானால் நாம் ஒழுக்கம் தவற வாய்ப்புள்ளது. அவ்வழி செல்லாது தூய ஒழுக்க சீலராய் வாழ்பவர்களுடைய அரிய தவம், அந்த தவத்தை
கொண்ட அடியவர்களுக்கு தன்னுடைய திருவடியினை காட்டி வழங்கி அவர்களுக்கு அருள் செய்யும் சிவபெருமான் உரையும் சிவபுரத்தலத்தை நாம் நினைத்தோமானால், நாம் நினைத்தாலே போதும். ஏனென்றால் அந்த அந்த தலமானது திருவருள் தேங்கிய சிவபுரம், திருவருள் சிவபுர நினைப்பவர் தேங்கிய சிவபுரம் ஆகும். அப்படி நினைத்தால் நாம் குலம் விளக்கமான குலம் உலகிடை நின்று நிகழும். நம்முடைய குலம் விளங்கி நாம் வாழலாம் என்கின்றார் திருஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். 7ஆம் பாடல். கதமிகு கருவுரு ஒடு இடைவடவரை கண என மதமிகு நெடுமுகம் அமர்வளை மதிதிகள் எழிரத நுதிமிசை இதமர் புவியது நிறுவிய எழிலறி வழிபட அருள் செய்த பதமுடையவன் அமர் சிவபுரம் நினைபவர் நிலவுவர் படியிலே. இப்பாடலில் சிவபெருமான் எழுந்தருளில் இந்த சிவபுரத்தை நினைப்பவர் உலகில் நிலவுவர் படியிலே புகழோடு விளங்குவர் என்கிறார். எப்பேற்பட்ட சிவபெருமான் என்று இந்த பாடலில் சொல்கிறார். திருமால் வராக அவதாரத்தில் சினமிக்க கரிய உருவோடு கதமிகு கருவுருவோடு உகிரிடை வடவரை கணகணவென. திருமால் வராக அவதாரத்தில் சினமிக்க கரிய உருவோடு தனது நகங்களிடையே வடக்கின் கண்ணுள்ள மேருமலை கணகண என ஒலி செய்ய மதமிக்க நீண்ட அவ்வராகத்தின் முகத்திற் பொருந்திய வளைந்த பிறை போன்ற எயிற்றின் பல்லின் முனைக்கண் பூமி இதமாக அமர்ந்து விளங்க அப்பூமியை உலகின் கண் அவியாது நிறுத்தி காத்த அழகிய திருமால் வழிபடுகிறாராம். திருமால் பன்றி உருவில் இந்த தலத்தில் வழிபடுவதாக ஐதீகம் என்று சொன்னோம் அல்லவா, இந்த பாடலில் அதை குறிப்பிடுகிறார். இப்பேற்பட்ட திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை காத்தவர். பூமியை காத்து தன்னுடைய எயிற்று பல்லின் நுனியில் அதை இதமாக பூமியை அமர்த்தி அவ்வூமியை அவியாது நிறுத்தி காத்த திருமால். அப்பேற்பட்ட திருமால் வழிபடுகிறார் சிவபெருமானை வழிபடுகிறார். சிவபெருமான் வழிபடும் சிவபுரத்தை நினைத்தால் நாம் புகழோடு வாழலாம் என்கிறார். வராக அவதாரத்தில் சினமிக்க கரிய உருவோடு தன் நகங்களிடையே வடக்கின் கண்ணுள்ள மேருமலை கணகண என ஒலி செய்ய மதமிக்க நீண்ட வராகத்தின் முகத்திற் பொருந்திய. அந்த வராகம் எப்படி உள்ளதாம்? மதம் மிக்கதாக உள்ளதாம். அதோட முகத்தில் எப்படி இருக்குது? பிறை, வளைந்த பிறை போன்ற பல் எப்படி உள்ளது? நல்லா வளைந்து இருக்குது, பிறை போன்று இருக்கு. அந்த முனையில பூமியை இதமாக வைத்து கொண்டு அவியாது நிறுத்தி காக்கிறார் அழகிய திருமால். அப்பேற்பட்ட திருமால் அவர் வழிபட யாரை வழிபடுகிறார்? சிவபெருமானை இத்தலத்தில் வழிபடுகிறார். அப்பேற்பட்ட தலம் திருமால் வழிபட அவருக்கு அருள் புரிந்த திருவடிகளை வழிபட அருள் செய்த பதமுடையவன். அவர் வழிபட இவர் அருள் செய்கிற பதம் என்றால் அவருடைய திருவடிகளை உடையவன். யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் சிவபுரத்தை நினைப்பவர் உலகில் புகழோடு வாழ்வர் என்கின்றார். திருச்சிற்றம்பலம். பூமியானவள் அந்த வராகத்தினுடைய எயிற்றின் வளைந்த பெறை போன்ற எயிற்றின் கண் இதமாக இருந்தாள். வராக தந்தத்தில் பூமியானவள் இதமாக இருந்தாள் என்கிறார்
இப்பாடலில் திருஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். அசைவுறு தவ முயல் விநிலையம் அருளினில் வருவலி கொடு சிவம் இசை கையிடையை எழு தருவகை 20 கரம் அவை நிறுவிய நிசிசரன் முடியுடை தர ஒரு விரல் பணி கொள்ளும் அவன் உரைப்பதி திசை மலை சிவபுரம் நினைபவர் செழுநில நீனில் நிகழ் உடையரே. வளமான இவ்வுலகில் எஞ்ஞான்றும் வாழ்வர். அழகா நிலைத்து வாழ்வர். யாரு? இந்த தலத்தை நினைப்பவர். வளமான இவ்வுலகில் எஞ்ஞான்றும் வாழ்வர் என்கிறார். செழுநிலனில் நிகழ்வுடையரே என்கிறார். எப்பேற்பட்ட சிவபெருமான் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். இராவணனை அவர் ஒவ்வொரு பதிகத்திலும் குறிப்பிடுவது வழக்கம். எப்பேற்பட்ட ராவணன் உடல் வருத்தத்தை தரும் கடுமையான தவத்தை செய்வான். ராவணன் அவன் நான்முகனிடமிருந்து அருளினை பெறுகிறான். வரமாக பெற்று வலிமையை கொண்டு வாழ்கிறான். அவன் பெற்ற வலிமை வரமாக அவன் பெற்றது பிரம்மனிடமிருந்து வரமாக பெற்ற வலிமை. அப்பேற்பட்ட வலிமை அவனுக்கு பிரம்மனிடமிருந்து வந்தது. எப்பேற்பட்ட தவம்? அசைவுறு தவ முயல். உடல் வருத்தத்தை தரும் கடுமையான தவத்தை செய்து நான்முகனுடைய அருளினால் அயன் அருளினால் வருவலி கொடு சிவன் வரமாக கிடைக்கப்பெற்ற வலிமையாய் கொண்டு சிவபெருமான் எழுந்தருளிய கைலை மலை என்ன செய்கிறான்? அது பெயரும் வகையில் அந்த வலிமையை கொண்டு அது பெயரும் வகையில் 20 கரங்களை அம்மலையின் கீழ் செலுத்தி இராவணின் 10 தலைகள் உள்ள முடிகள் சிதறுமாறு அவன் என்ன செய்கிறான்? 20 கரங்களால் அம்மலையை கீழே செலுத்துகிறான். எத்தனை கரங்களால்? 20 கரங்களால் மலையை கீழே செலுத்துகிறான். அப்பொழுது அவனுடைய 10 தலைகளுடைய முடி சிதறுகின்றதாம். அதை என்ன செய்கிறார்? தனது ஒரு கால் விரலால் 20 கரமவை நிறுவிய நிசிசரன் முடியுடை தர ஒரு விரல் பணி கொளும் அவன் உரைப்பதி. விரல் தனது ஒரு கால் விரலால் அடர்த்து தன் வலிமையை அவனுக்கு உணர்த்தி அவனை பணி கொண்டருளும். அவனுக்கு தன்னுடைய வலிமையை உணர்த்துகிறார். அவன் தன்னுடைய 20 தோள்களாலும் 10 தலைகளாலும் அவன் அழுத்திய கைலாய மலையை தன் ஒரு கால் விரலால் அடர்த்து தன் வலிமையை அவனுக்கு உணர்த்துகிறான். இப்பேற்பட்ட சிவபெருமான் என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் பதி. எண் திசைகளிலும் புகழ் நிறைந்த சிவபெருமாகும். சிவபெரும் எப்பேற்பட்டதாம்? எண் திசைகளிலும் திசை மலி சிவபுரம் நினைப்பவர். எண் திசை, திசை என்றால் எண் திசைகளிலும் புகழ் நிறைந்த சிவபுரத்தில் உரைபவர் சிவபெருமான். சிவபெருமானுடைய வலிமையை இப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அத்தலத்தினை நினைப்பவர் வளமான இவ்வுலகில் எஞ்ஞான்றும் வாழ்வர். இந்த உலகத்தில் என்றும் வாழ்வர் என்கின்றார் திருஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். அடன்மலி படை அரியனோடு அறிவறிய தோரணன் மலி தரு சுடருருவோடு நிகழ் தரவர் வெறுவோடு துதியது செய்ய எதிர் விடமலிகள் நூத லமர்கண துடையுரு வெளிப்படும் அவனக திடமலி பொழிலெழில் சிவபுரம் நினைபவர் வழி புவி திகழுமே.
மரபோடு உலகில் புகழோடு வாழ்வர். சிவபுரத்தை நினைப்பவர் மரபினோடும் உலகில் புகழோடு வாழ்வர். நினைப்பவர் வழி புவி திகழுமே என்கின்றார். புகழோடு இந்த உலகில் மரபோடு வாழலாம் என்கின்றார். இந்த பாடலில் திருமால் சக்கராயுதத்தை படைக்கலனாக கொண்டுள்ளார். நான்முகன் அரிதற்கு அரிய வகையில் நான்முகனும் திருமாலும். திருமால் வலிமைமிக்க சக்கராயுதத்தை படைக்கலனாக கொண்ட திருமால், நான்முகன் இருவருமே அடியும் முடியும் தேடியது நமக்கு தெரியும். அப்போது எப்படி நிற்கிறார் அவர்? அழல்மிக்க பேரொழி பிழம்பாய் வெளிப்பட்டு அருள. சுடருருவோடு நிகழ் தரவர் வெறுவோடு. சுடருருவோடு நிகழ் தர அவர் வெறுவோடு. சுடருருவோடு அவர் காட்சி தருகிறார். எம்பெருமான் சிவபெருமான் சுடருருவோடு, சுடரோடு பேரொளி பிழம்பாய் வெளிப்பட்டருள வெறுவோடு. அதனை கண்ட அவர்கள் அச்சம் கொண்டு துதி செய்த அளவில். அதனை கண்ட அச்சமுறுகின்றனர் திருமாலும் நான்முகனும். வெறுவோடு அச்சம் கொண்டு துதி செய்த அளவில் அவர்களுக்கு எதிரே பெருமான் விடம் பொருந்திய கண்டமும் நெற்றி கண்ணும் உடைய தன் உருவத்தோடு காட்சி நல்குகிறார். பேரொளி பிழம்பாக வெளிப்பட்ட சிவபெருமானை கண்டு அச்சம் கொண்ட அயனும் நான்முகனும் திருமாலும் அவர்களுக்கு அருளி காட்சி செய்கிறார். எப்படி அருளி காட்சி செய்கிறார்? விடமலிகளனுதல் அமர்கண. விடம் பொருந்திய கண்டமும் நெற்றி கண்ணும் உடைய தன் உருவத்தோடு காட்சி நல்கிய சிவபெருமான் எழுந்தருளிய தலம். அவர்கள் அச்சமுறுகின்றனரே என்று தன்னுடைய உருவத்தை காட்டி அவர்களுக்கு அருள் செய்த சிவபெருமான் எழுந்தருளிய இந்த சிவபுரம் எப்படி உள்ளது? உறுதியான மரங்கள், திடமலி பொழில் எழில் சிவபுரம். உறுதியான மரங்கள் சிரிந்த பொழில்கள் சூழ்ந்த எழில் பெற்ற சிவபுரம் ஆகும். இந்த சிவபுரமானது பொழில்கள் சூழ்ந்த எழில் பெற்ற மரங்கள் நிறைந்த அழகான சிவபுரம். இந்த சிவபுரத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமான் அயனு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அவர்கள் அச்சம் கொண்டு இருக்க அவர்களுக்கு அழகாக காட்சி தந்து அருளியவர். அவர் உரையும் இந்த சிவபுரத்தை நினைப்பவர் மரபோடு அவர் மரபினரும் உலகில் புகழோடு வாழ்வர் என்று அருளி செய்துள்ளார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் குணமறிவு கணிலை இலை பொருள் உரை மருவிய பொருள்களுமில தினமெனும் மாவரோடு சேது மதி மிகு சமணருமாலே தமது கை உணலுடைய வருணர் வருபரம் உரை தருபதி உலகினில்ல கணமருவிய சிவபுரம் நினைபவரெழிலுருவுடையவர்களே. சிவபுரம் நினைபவர் எழிலுருவுடையவர்களே என்கிறார் இந்த பாடலில். எழிலுருவுடையவர்களே, அழகிய உருவோடு விளங்குவர். யாரு? சிவபுரத்தை நினைப்பவர். குணங்களும் அறிவும் நிலையில்லாதன எனவும் காணப்படும் உலகப் பொருள்களும் உரைக்கும் முறையால் உணர்த்தப்படும் ஏனைய பொருள்களும் அவ்வாறே அழிந்து தோன்றும் இயல்பின. இது திண்ணம் எனவும் கணபங்கவாதம் புரியும் கேட்டிற்கு காரணமான அறிவினராகிய புத்தர்களும் தமது கையில் நிறைந்த உணவை வாங்கி உண்ணும் சமணர்களும் உணர்தற்கு அரிய சிவபெருமான். கணபங்கவாதம் புரிபவர்களாம். யாரு?
புத்தர்களும் சமணர்களும். தேவையில்லாத வாதம் புரிபவர்கள். தமது கையில் உணவை வாங்கி உண்ணும் சமணர்கள். அவர்களுக்கு சிவபெருமானை உணர முடியாது. உணர்தற்கு அரிய சிவபெருமான் அவர்களால் உணர முடியாது. அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் சிவபுரத்தலத்தை நினைப்பவர்கள் அழகிய உருவோடு விளங்குவர் என்று கூறுகிறார். இங்கு செதுமதி என்பது குற்றம் பொருந்திய புத்தி. கை உணல் உடையவர் என்பது கையில் பிச்சை ஏற்று உண்ணும் சமணர். கையில் நின்று வாங்கி உண்ணுதல் சமணர்களுடைய பழக்கம். நம் பழக்கம் அதுவல்ல. கையில் வாங்கி உண்பவர், கையில் வாங்கி நின்று உண்பவர்கள் அனைவருமே சமணர்கள், புத்தர்கள். அப்பேற்பட்டவர்கள் பெருமானை உணர்தற்கு அறிய மாட்டார்கள். பெருமான் அவர்களுக்கு அகப்பட மாட்டான். கணபங்க வாதம் புரிபவர்கள், தேவையில்லாத வாதங்களில் ஈடுபடுபவர்கள். அப்பேற்பட்ட சிவபெருமான் அவர்களுக்கு அவர்களால் உணர்தற்கு அரிய சிவபெருமான் உரையும் சிவபுரத்தை நினைப்பவர்கள் எழிலோடு அழகிய உருவோடு விளங்குபவர் என்று கூறுகிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். திகழ் சிவபுர நகர் மருவிய சிவனடியினை பணி சிறப்புற நகரிரை தமிழ் வீரகனதுரை நலமலியொருபது நவில்பவர் நிகழ்குல நில நிறை திருவுரு நிகரில கொடை மிகு சயமகள் புகழ் புவி வளர் வழியடிமையின் மிகை புனர் தர நல மிகுவரே. திருச்சிற்றம்பலம். புகழால் விளங்கும் சிவபுர நகர். திகழ் சிவபுர நகர் மருவிய சிவனடி இணைப்பணி சிறப்புறம். புகழால் விளங்கும் சிவபுர நகரில் எழுந்தருளிய சிவபெருமானின் திருவடி இணைகளை பணிகின்ற சிறபுர நகர் தலைவனும். யார சொல்றார்? தமிழ் விரகனும் ஆகிய ஞான சம்பந்தன் பாடிய உரை சிறப்பு வாய்ந்த இத்திருப்பதிக பாடல்கள். இந்த ஊர் எப்படி இருக்கு? புகழால் விளங்கும் சிவபுர நகர். அதுல இந்த ஞான சம்பந்த சிவபெருமானின் திருவடி இணைகளை பணிகின்ற சிறபுர நகர் தலைவன் ஞான சம்பந்தர். அவர் பாடிய இந்த உரை சிறப்பு வாய்ந்த இத்திருப்பதிக பாடல்கள் 10 ஓதி வழிபடுபவர். என்ன லிஸ்ட் போடுறாரு? குலம், நிலம், நிறைந்த செல்வம், அழகிய வடிவம், ஒப்பற்ற கொடைவன்மை, மிக்க வெற்றி திரு இவ்வுலகிடை தொடர்ந்து வரும் சந்ததி இறைவனடியார் என்று பெருமிதம் ஆகியன தம்பால் விளங்க எல்லா நலங்களும் மிக பெறுவர். இதை விட வேற என்ன வேணும்? ஒவ்வொரு பாட்டிலையும் இதுல இந்த பாடல்கள் அனைத்திலையுமே செயமகள், கலைமகள், திருமகள் அனைவருடைய அருளையும் நாம் பெறலாம். நவராத்திரி அப்போ பாட வேண்டிய பாடல். இது அத்தனையிலையுமே எல்லா அருளுமே இந்த உலகியலுக்கு என்ன வேணுமோ அத்தனையுமே நாம சிவபுரத்தை நினைப்பதால் மட்டுமே பெற முடியும். சிவபுரத்தை நினைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சிவபுரத்தை ஒரு முறை நாம் சென்று தரிசித்தால் மட்டுமே நாம் அதை நினைவில் கொள்ள இயலும். எனவே சிவபுரத்தை சென்று தரிசித்து இப்பாடல்களை அனைத்தையும் மனமுருக மெய்யுருக பாடி நாம் இந்த பலன்களை அனைத்தும் பெற்று வாழ்வோமாக. இதில் முதல் பாடலில் அவர்
பிரம்மனுடைய நினைவில் நின்று படைத்தல் தொழிலை புரிகிறார். அடுத்து 2ஆம் பாடலில் பெருமானானவர் திருமாலுடைய நினைவில் நின்று காத்தல் தொழிலினை செய்கிறார். அடுத்ததாக 3வது பாடலில் அவர் ருத்திரனுடைய நினைவில் நின்று, அவருடைய நினைவில் நின்று, அந்த வடிவத்தின் நினைவில் நின்று அந்த ஒடுக்கும் தொழிலையும் அவரே செய்கிறார். அனைத்தும் சிவபெருமானை செய்கிறார். அடுத்ததாக அடியவர்களுடைய நினைவில் நிற்கிறார். இப்பேர் பெற்ற அடியவர்கள் நித்தமும் பூசைகள் செய்பவர். நாள்தோறும் தூப தீபம் காட்டி மலர்கள் அர்ச்சித்து பூஜை செய்பவர்களுடைய அடியவர்களுடைய நினைவில் நிற்பவர் சிவபெருமான் என்கிறார். அடுத்த பாடலில் யோகிகள் என்பவர்கள் காற்றை மூச்சை அடக்கி பிராணாயாமம் செய்து விளங்கும் யோகிகளுடைய மனதில் ஒளி பொருளாய் நின்று தன் சாரூபத்தை தந்தருளும் சிவபெருமான் என்று கூறுகிறார். அடுத்த பாடலில் வேதங்களை எல்லாம் ஓதுபவர்களுக்கு அவர் தன்னுடைய திருவடியை காட்டுகிறார் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் அவருடைய திருமாலுக்கு அவர் திருமால் வழிபட்ட தலம் என்று அடுத்த பாடலில் குறிப்பிடுகிறார். இப்பேற்பட்ட திருமால் பூமியை காத்த திருமால், வராக அவதாரம் எடுத்த திருமால் என்று வராக அவதாரத்தினை இங்கு குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் அவருடைய வலிமையை குறிப்பிடுகிறார். 20 தோள்களால் கைலாய மலையை பிரம்மனிடமிருந்து வரம் பெற்று 20 தோள்களாலும் அழுத்தி கைலாய மலையை நகர்த்த முயன்ற இராவணனை ஒரு கால் விரலால் ஊன்றியவர் சிவபெருமான் என்று அவருடைய வலிமையையும் அவருடைய பெருமையையும் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த பாடலில் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அவர் அருளிய காட்சியை குறிப்பிடுகிறார். பேரொளி பிழம்பாய் வெளிப்பட்ட சிவபெருமானை அவர்கள் துதி செய்ய உடனே அவர் விடமுண்ட பெருமானாக காட்சி தருகிறார். அடுத்த பாடலில் சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் அவர் உணர்தற்கு அரியவர் ஆவார் என்று இத்தனை பலன்களை இப்பாடல்களில் நமக்கு தந்தருளி சென்றுள்ளார் திருஞான சம்பந்தர். இப்பேற்பட்ட பாடலை நாம் கண்டிப்பாக பொருளுணர்ந்து தினமும் இப்பாடல்களை நாம் பாடினோம் என்றால் நமக்கு அத்தனை செல்வங்களும் வந்து சேரும் என்று அறுதியிட்டு கூறியுள்ளார் நம்ம திருஞான சம்பந்தர். அதை நாம் கைப்பற்றி கொண்டு செல்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.